السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله الأعلام وأصحابه الكرام، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இறுதி வேதமாகிய அல் குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவுடைய பொழுதை நாம் எல்லாம் இன்று அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் 14வது அத்தியாயமாக அமையப்பட்டிருக்கிற சூரா இப்ராஹிம் எனும் அத்தியாயத்தில் ஒரு இடத்தில் எப்படி சொல்லுகிறான் என்றால்: வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். நபியே, இந்த உலகத்தில் அநியாயக்காரர்கள் செய்கிற செயல்பாடுகளை குறித்து அல்லாஹ் கவனமில்லாமல் இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இந்த வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான அநியாயக்காரர்கள் அளவு கடந்து ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவைகளெல்லாம் ஒரு எல்லையை கடக்கின்ற போது இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளத்திலே என்ன எண்ணம் ஏற்படுகிறது? அல்லாஹ் இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரமாட்டானா? அல்லாஹ் இதையெல்லாம் கவனிக்க மாட்டானா என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே எழுகின்ற போது அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அநியாயக்காரர்களுடைய செயல்பாடுகளை குறித்து அல்லாஹ் கவனமில்லாமல் இருக்கிறான் என்று மட்டும் நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின், ஒரு நாளுக்காக அவர்களை நாம் பிற்படுத்தி வைத்திருக்கிறோம். எந்த நாள் பார்வைகளெல்லாம் நிலைகுத்தி போய் நிற்கிற அதிபயங்கரமான மறுமை நாளுக்காக, அந்த இறுதி தீர்ப்பு நாளுக்காக அவர்களை அல்லாஹு தஆலா பிற்படுத்தி வைத்திருக்கிறான். ஏதோ அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லுகிறான் என்று மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு நாள் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த நாள் தான் இறுதி தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள். அந்த நாளில் நியாயவான்கள் யார், அநியாயவான்கள் யார் என்பதெல்லாம் துல்லியமாக மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த நாளில் அவர்கள் அதிபயங்கரமான தண்டனையை நிச்சயமாக அடைந்து கொள்வார்கள் என்ற அந்த தவணை அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதினால் அந்த தவணை காலம் வரும் வரை அவர்களை அல்லாஹு தஆலா பிற்படுத்தி வைத்திருக்கிறான். மறுமை நாள் என்றால் ஏதோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற நாள் என்று மட்டும் நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் மரணம் எப்பொழுது சம்பவிக்கிறதோ அப்போதே மறுமையினுடைய நிகழ்வுகள் ஆரம்பமாகி விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் சொல்லி இருக்கிறார்கள். கபரு என்பது மறுமையினுடைய பல படித்தரங்களில் முதல் படித்தரமாக இருக்கிறது. அப்படியானால் மறுமை நாளுடைய அதிபயங்கரமான நிகழ்வுகளின் தொடக்கம் மரணத்திலிருந்து ஆரம்பித்து விடுகிறது என்ற கருத்துப்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதற்கு இணங்க, அநியாயக்காரர்கள் இந்த உலகத்திலே ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மரணம் வரைதான் இந்த ஆட்டம் தொடரும். அதற்கு பிறகு அவர்கள் அதிபயங்கரமான ஒரு தண்டனையை சந்திக்கவிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் கவனமில்லாமல் இருக்கிறார் என்று மட்டும் நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்று இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ஆறுதல் சொல்லுகிறார்.
இன்னொரு வசனத்திலே, சூரா பக்கராவிலே இடம்பெற்றிருக்கிற இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்றால், ஒமன் அல்லமு மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹி அன் யுذكر ஃபீ ஹஸ்முஹு வஸஆ ஃபீ ஹராபிஹா. இந்த உலகத்திலே பள்ளிவாசல்களை பாழாக்குகின்ற முயற்சியிலே ஈடுபட்டு பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லப்படுவதை விட்டும் தடுக்கிறார்கள் அல்லவா, அவர்களை விட அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். நான் ஆரம்பத்திலே ஓதிய அந்த வசனத்திலே அநியாயக்காரர்களை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான், அவன் கவனமில்லாமல் இருக்கிறான் என்று மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு மறுமையிலே கொடூரமான தண்டனை இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ் இந்த வசனத்திலே என்ன சொல்லுகிறான் என்றால், இந்த உலகத்திலே மிக பெரும் அநியாயக்காரன் யார் என்றால், பள்ளிவாசல்களை பாழாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டு பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படுவதை தடுப்பதற்கு முயல்கிறார்களே, அவர்கள்தான் மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் என்றால், லஹும் ஃபித் துன்யா ஹிஸியுன் வலஹும் ஃபில் ஆகிரத்தி அதாபுன் அலீம். இந்த வசனத்தினுடைய முடிவு எப்படி வருகிறது என்றால், அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் இழிவு இருக்கிறது, நாளை மறுமையிலேயும் கொடூரமான தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் முடிக்கிறார். முதலிலே ஓதி காட்டி அந்த வசனத்திலே மறுமை நாளுக்காக அவர்களை நாம் பிற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொன்ன அல்லாஹ் இந்த வசனத்திலே இந்த பூமியினுடைய மிக பெரும் அநியாயக்காரன் யார் என்றால், பள்ளிவாசல்களுக்கு எதிராக குழப்பம் இழைப்பவர்கள், பள்ளிவாசலிலே அல்லாஹ்வை நினைவு கூறப்படுவதற்கு தடையாக இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் மிக பெரும் அநியாயக்காரர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அநியாயக்காரர்களுடைய தண்டனை மறுமை வரை தாமதமாக்கப்படும் என்று நினைக்காதீர்கள், இந்த உலகத்திலேயும் அவர்களுக்கு இழிவு இருக்கிறது, மறுமையிலும் அவர்களுக்கு கொடூரமான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சூரா பக்கராவிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறார். இந்த ரெண்டு வசனங்களும் சூரா இப்ராஹிமிலே இடம்பெற்றிருக்கிற இந்த வசனமும் பக்கராவிலே இடம்பெற்றிருக்கிற இந்த இரண்டு வசனங்களும் இன்றைய சமகாலத்திலே நம்முடைய இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வடமாநிலத்து முஸ்லீம்களுடைய நிலையை குறித்து பேசுவதை போன்று இருப்பதை நாம் உணர முடிகிறது. இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்றைய தினம் இந்தியா முழுவதும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. ஹோலி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டம். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரவருடைய நம்பிக்கைப்படி அவரவருடைய மத சடங்குகளின் அடிப்படையில் அவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுவதற்கான உரிமை எல்லா சமய மக்களுக்கும் இருக்கிறது. அதில் கருத்து சொல்வதற்கோ அதை தடுப்பதற்கோ இந்த நாட்டில் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்திலே வட மாநிலங்களிலே இன்று என்ன நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைய தினம் எப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழலோடு இன்றைய ஜும்மா பொழுதை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அங்குள்ள முஸ்லிம்கள் பிரதானமாக வசிக்கக்கூடிய பகுதிகளிலே அங்குள்ள பள்ளிவாசல்கள் பலவும் காவல்துறையின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக தார்ப்பாயிட்டு மூடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஊடகங்களிலே செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. தார்ப்பாயிட்டு நூற்றுக்கணக்கான மசூதிகள் அங்கே மூடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அதற்கு என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள் என்றால், ஹோலி பண்டிகை கொண்டாடக்கூடிய மக்கள் இந்த வழியாக ஊர்வலம் செல்லுகிற போது அவர்கள் வண்ணங்களை அள்ளி எறிவார்கள். அப்படி எரிகின்ற போது பள்ளிவாசல்களின் மீது எரிய முற்பட்டால் அது கலவரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதனால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்படி செய்யப்படுகிறது என்று ஆளும் அரசாங்கமே விளக்கம் சொல்லுவது எவ்வளவு மோசமான ஒரு நடைமுறை என்று பாருங்கள். உலகத்தில் எந்த நாட்டிலேயும் இப்படிப்பட்ட ஒரு அநியாயமும் நீதிக்கு புறம்பான காரியங்களும் நடப்பதை நாம் காண முடியாது. அவ்வளவு பெரிய அநாகரிகமான செயல்பாடுகள் இந்த நாட்டிலே நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அதிலும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பீகாரிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார், வெள்ளிக்கிழமை அன்று ஹோலி பண்டிகை வருகிறது, அதனால்
வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வருவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிலே விருப்பமில்லை என்று சொன்னால், வண்ணங்கள் பூசப்படும் அன்று வெளியே வந்தால் அப்படி பூசப்படுவதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் முடங்கிக் கொள்ளுங்கள், வீடுகளுக்குள்ளேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்று மிரட்டுகின்ற தொழிலே பீகாரினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பகிரங்கமாக பேசுகிறார். உத்தரப்பிரதேசத்தினுடைய சம்பல் பகுதியினுடைய காவல்துறை அதிகாரி இதைவிட மேலாக அவர் விளக்கமாக பேசுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வராதீர்கள். இன்றைய தினம் இன்னைக்கு 14ஆம் தேதி, இன்னைக்கு ஜும்மாவுடைய தொழுகைக்காக நீங்கள் பள்ளிவாசலுக்கு வராதீர்கள். காரணம் என்னவென்றால், ஆண்டிற்கு ஒரு முறைதான் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஜும்மாவுடைய தொழுகை என்பது வருடத்திற்கு 52 முறை அது நிறைவேற்றப்படுகிறது. அதனால் ஒரு முறையை தள்ளி வைப்பதினால் என்ன பாதிப்பு வந்துவிடப் போகிறது? நீங்கள் பள்ளிவாசல்களுக்கு வராதீர்கள், வர வேண்டாம். வந்தீர்கள் என்று சொன்னால் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், இன்றைய பண்டிகையின் போது அங்கே வண்ணங்களை தூவி எரியப்படும், தெளிக்கப்படும். அதை உங்களால் சகித்துக் கொள்ள முடியுமேயானால் உங்களுடைய உடைகளிலே அவர்கள் வண்ணங்களை பூசுவார்கள். இதுதான் நடக்கும். அவர்களுடைய கலாச்சாரத்தை உங்கள் மீது திணிப்பார்கள். இதை தாங்கிக் கொள்ளுகின்ற பெருந்தன்மை உங்களுக்கு இருக்குமேயானால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வாருங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு வராமல் இருப்பதுதான் நல்லது என்று ஒரு காவல்துறை அதிகாரியே பேசுகிற அளவிற்கு வடமாநிலத்தினுடைய சூழல்கள் இன்று மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த தேசத்தினுடைய நிலைப்பாடுகள் நாளுக்கு நாள் மிக மோசமாக மத மோதல்களை ஏற்படுத்துகின்ற விதத்திலேயும், சிறுபான்மையினருடைய உரிமைகள் நசுக்கப்படுகிற விதத்திலேயும் இந்த நாட்டினுடைய செயல்பாடுகள் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் நான் ஓதி காட்டிய அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொன்னான் அல்லவா, அந்த ஞாபகம் தான் நமக்கு வருகிறது. அநியாயக்காரர்களுடைய ஆட்டம் அளவு கடந்து போகின்ற போது அல்லாஹ் கவனமில்லாமல் இருக்கிறான் என்று மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு தவணைக்காக அல்லாஹு தஆலா அவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய பிடி இறுகுகின்ற போது எல்லா நிலைகளும் மாறும், எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் என்ற அந்த ஆறுதலை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறான். இரண்டாவது ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை விட்டும் மக்களை தடுக்கின்றவர்களை விட அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? அவர்கள் இந்த உலகத்திலேயும் இழிவை சந்திப்பார்கள், நாளை மறுமையிலேயும் கொடூரமான வேதனையை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா. அந்த வசனங்கள் தான் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. இறைவனின் பால் மீளுவதை தவிர இந்த சமுதாயத்திற்கு வேறு வழி இல்லை என்ற ஒரு நிலையை நாம் உணர்ந்து கொண்டு வாழுகிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் மாறும், ஒரு நாள் மாறும், காட்சிகள் நிச்சயமாக மாறும். இப்படியே இருக்கும் என்று யாரும் நிராசையடைந்து விட வேண்டாம். ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர், புகாரியிலே வருகிறது, காபாவிலே போய் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மக்காவிலே மூமீன்கள் அடித்து நொறுக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டம், அநீதிக்கு மேல் அநீதி இழைத்துக் கொண்டிருந்த காலகட்டம். அந்த நேரத்திலே எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவினுடைய வளாகத்திலே தொழுது கொண்டிருக்கிற போது உக்பத் இப்னு அபி முஐத் என்பவன் வருகிறான். மக்காவாசிகளில் மிக பிரபலமான தலைவர்களில் ஒருவனாக இருந்த உக்பத் இப்னு அபி முஐத் வருகிறான். பெருமானார் தொழுகிற அந்த காட்சியை பார்த்தவுடன் அவன் கோபமுற்றவனாக தன் கழுத்திலே போட்டிருந்த துண்டை அப்படியே முறுக்கி பெருமானாருடைய கழுத்திலே போட்டு அந்த கழுத்தை அப்படியே நெரிக்கிறான். கேட்பதற்கு நாதி கிடையாது அன்றைய சமூகத்திலே. இன்றைய காபாவினுடைய சூழலை நினைத்து பாருங்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த அந்த மண்ணிலே அவ்வளவு பெரிய கொடூரங்களை அவர்கள் சந்தித்தார்கள். காபாவிலே 2 ரக்காத் நிம்மதியாக தொழுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கழுத்து நெரிக்கப்படுகிறது, பெருமானார் திணறுகிறார்கள், ஒன்றுமே செய்ய முடியவில்லை, மூச்சு திணறல் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அந்த இடத்திற்கு வந்த ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அத்தக்துலூன ரஜுலன் அயகூல ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதற்காக இப்படி கொலை செய்வதற்கும் நீங்கள் துணிந்து விட்டீர்கள் அல்லவா? எவ்வளவு பெரிய மனிதரை நீங்கள் கொலை
செய்ய முனைகிறீர்கள்? அவர் என்ன பாவம் செய்தார், என்ன குற்றம் செய்தார்? அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார், அதுதானே அவர் செய்த குற்றம். அதற்காக இப்படி அவரை கொலை செய்வதற்கும் நீங்கள் துணிந்து விடுகிறீர்களே என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உக்பத் இப்னு அபீ முஐத் என்பவனுடைய பிடியில் இருந்து பெருமானாரை விடுவிக்கிறார்கள். காபாவிலே நடைபெற்ற காட்சி என்று புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த காட்சி அப்படியேவா இருந்து கொண்டிருந்தது? காலங்கள் மாறியது, காட்சிகளும் மாறியது என்பதை நாம் பார்க்கிறோம். இதே உக்பத் இப்னு அபீ முஐத் என்பவன் தான் ஒரு நாள் பெருமானார் காபாவிலே தொழுது கொண்டிருக்கிற போது, சுஜூதிலே இருக்கிற போது, ஒட்டகத்தினுடைய அழுகி போன குடலை கொண்டு வந்து அவர்களுக்கு மேலே கொண்டு வந்து வைத்தான். எழுந்திருக்க முடியாமல் திணறி எழுந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கு வந்து அவர்களுடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிறுமியாக இருந்தார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய தந்தையின் மீது வீசப்பட்ட அந்த குடலை அப்புறப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தொழுகையை முடித்தார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படியெல்லாம் கொடூரமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று அந்த மக்களை பார்த்து குரல் எழுப்புகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபாவுடைய பெருவழியிலே அல்லாஹ்விடத்திலே கரம் உயர்த்தி துஆ செய்தார்கள். அல்லாஹும் அலைக பிஹாதல் மலஇ மின் குரைஷ், யா அல்லாஹ், இந்த குரைஷி தலைவர்களை நீயே பார்த்துக்கொள், இவர்களை நீயே கவனித்துக்கொள், உன்னிடத்திலேயே இவர்களுடைய பிடியை நான் விட்டுவிடுகிறேன் என்று அவர்களுக்கு எதிராக பெருமானார் துஆ செய்தார்கள். ஒருவன் அந்த குடலை தூக்கி போட்டாலும் கூட 7 நபர்கள் அந்த இடத்திலே இருந்தார்கள். 7 பேரும் கைத்தட்டி சிரித்து அவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள். பெருமானாருடைய அந்த நிலையை பார்த்து அவர்கள் கைகொட்டி சிரித்தார்கள். அந்த நேரத்தில் தான் மனம் நொந்து போன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த குறைஷியர்களை, இந்த 7 பேரையும் உன்னுடைய பொறுப்பிலேயே நான் விட்டுவிடுகிறேன் என்று துஆ செய்தார்கள் என்பதை புகாரியிலே பார்க்கிறோம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எந்த 7 நபர்கள் பெருமானாருக்கு எதிராக அன்றைய தினம் அவர்களை கேவலப்படுத்தி அநியாயமாக அவர்களிடத்திலே நடந்து கொண்டார்களோ, அந்த 7 பேரையும் பத்ர் யுத்தத்திலே நான் பார்த்தேன். 7 பேரும் செத்து கிடந்தார்கள். 7 பேர்ல ஒருத்தன் கூட மீதம் இருக்கவில்லை. எல்லோரும் செத்து போன பிணங்களாக பத்ர் போரிலே கிடந்ததை என் கண்கூடாக நான் கண்டேன் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்றால் இது எதை காட்டுகிறது? அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, மஸ்ஜிதுகளை விட்டும் தடுப்பவர்களை விட அநியாயக்காரர்கள் யார் இருக்க முடியும்? அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே இழிவு இருக்கிறது, மறுமையிலும் தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா. அந்த இழிவை பெருமானாருடைய காலத்தில் அவர்களை தடுத்த அந்த மக்கள் அவர்களுடைய வாழ்நாளிலேயே சந்தித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த 2 வசனங்களும் நமக்கு ஆறுதல் தருகிறது. அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ்வை நம்பி இருக்கிற கூட்டத்தினர்கள் சரியான முறையில் தங்களுடைய ஈமானிய உணர்வோடு வாழ்ந்தார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் கைவிட மாட்டான். காட்சிகள் மாறும். அப்படி மாறுகிற போது சூழல்களும் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிறைந்த சூழலை இந்த மண்ணில் வாழுகிற இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அருள் புரிவானாக. ஈமானிய உணர்வோடு முழுமையான மூமின்களாக வாழுகிற நன்மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.